ஏக்கா பையி என்னென்ன வாங்கணும் லிஸ்ட்லாம் எல்லாம் எடுத்துட்டேலாக்கா. எல்லாம் லிஸ்ட்டு போட்டதெல்லாம் வச்சிருக்கீல, நீ எழுதி தந்ததுலாம். அப்போ தான் அங்கே போய் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்துக்கோ, அப்புறம் எல்லாம் மறந்து போகும். ஆமாம் லட்சுமி, அதெல்லாம் எடுத்துட்டேன் பார்த்துக்கோ. பையி கயிறு 2 3 பையி லிஸ்ட்டு எல்லாம் எடுத்தான் வச்சுருக்கேன். நீ சொன்னப்பல லிஸ்ட்டு போட்டது நல்லதாக போச்சு. எல்லாம் மறந்து போகும், ஒன்று வாங்குவோம் ஒன்றும் வாங்க முடியாது, மறந்து மறந்து போயிடும். எல்லாம் எழுதிட்டேம்மா. தாம்பூலத்தை வைக்கிறதும் எல்லாம் வாங்கி எழுதியாச்சு. அதெல்லாம் வாங்கிடணும், அதுக்கு தனியாக பை வச்சுருக்கேன். இது இங்கே ஃபேன்சி ஸ்டோர்லாம் எப்படி என்னன்னு தெரியலையே. நல்ல பிராண்டட் ஐட்டம் கிடைக்குமோ இல்லை லோக்கல் ஐட்டம் கிடைக்குமோ என்னன்னு தெரியல. ஏன்டி உன்ட தான் இருக்குல்ல, எல்லாம் பிராண்டட் ஐட்டம் வச்சிருக்கேல்ல, அப்படின்னா என்ன? இப்போ வளையல் பொண்ணு பாசி பூ அது வாங்கினா போதாதா? ஹேர்பின்னு எல்லாம் வச்சிருக்கேல்ல, போதும் ஒரு நாளைக்கு தானே. இங்கெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு பிராண்டட் கிடைக்காது. சும்மா பைசா போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, அம்மா ஏசி போடுவா. இல்லடி சொல்லுங்க, நல்லா இருந்தால் கொஞ்சம் வாங்கலாம்ல. லிப்ஸ்டிக் தான் கொஞ்சம் நியூடாக நல்லா அழகாக இருந்தால் வாங்கலாம்னா, நல்ல கலர்ஸாக அதுக்கு தான். போதும் போதும் இருக்குது, ரொம்ப வேண்டால, போதும் போ வா. ஹை கிணறு, இடி இங்கே ஒரு கிணறுல இருக்கு பேரு, வா பாப்போம் தண்ணி கிடக்கானு. பாட்டி கிணத்துல நிறைய தண்ணி கிடக்கோ? ஆமாம்மா, கிணத்துல இப்போ மழை பெஞ்சு பற்றியா தண்ணி முக்கா கிணறு தண்ணி கிடக்கு. நம்ம ஒரு மக்கள் வச்சே குவாரி ஊற்றிடலாம் போல இருக்கு. ஐம்பது தூரத்துக்கு தண்ணி கிடக்கு. உங்களுக்கு எந்த ஊரு? நீ கிணறு ஆழம் உத்து பார்க்காத, எங்க வாமா? சின்ன கிணறுனாலும் தண்ணி நிறைய கிடக்கு. பார்த்தீங்களா பாட்டி, குதிச்சே குளிச்சிடலாம் போல இருக்கே. என்ன காமாச்சி, நாளைக்கு தானே சேர்த்தோம், சாதனம்லாம் வாங்க போறீங்களோ? ஆமாக்கா, வீட்டுக்கு தேவையான சாதனம்லாம் வாங்கணும்ல. தட்டு கிட்டு வைக்க, சாப்பாட்டுக்கு இலை எல்லாம் வாங்கணும்ல, அதான் போகிறோம். நேற்று உங்கள் மருமக இல்லையே, மருமக ஊருக்கு போயிட்டு வந்துட்டாளா? ஃபோனில் தான் சொல்லணும்னு இருக்கேன். நீ எல்லா வீட்டுக்கும் போனால் சரிப்படாது, நேற்று எல்லா வீடும் சொல்லியாச்சு. அவளம்மா என் மருமக வரல, அவள் லீவு பற்றியா 2 நாள் கழிச்சு தான் வருவேன்னு சொல்லிட்டா. சரி அவள்கிட்ட சொல்லாண்டா, வீட்டில் வந்து சொல்லிட்டு இல்லை போதும், நான் தான் வருவேன் எப்படி இருந்தாலும். இது யாரு உன்ன மாதிரி இருக்கு? இது என் தங்கச்சி பாட்டி, இது என் தங்கச்சி பிள்ளைகள் ரெண்டும். அதான் எல்லாம் சேர்ந்தா வாங்க போகிறோம். சாதனம்லாம் வாங்கிட்டு வரையில ஒரு ஆட்டோவில் வந்துடலான்னு போய் கிளம்பிட்டு இருக்கோம். நேரமாக ஆயிட்டா. சரி சரி, அப்போ போயிட்டு வாங்கம்மா, அப்படியே சாதனம் வாங்கிட்டு வாங்க, நல்லபடியாக முடியும். இடி சத்தி அங்கே வந்து பாரு, சின்ன கிணறு நிறைய தண்ணி கிடக்கு, மீன்லாம் கிடக்கு பேரு. நிக்கி வாங்க, நேரம் அது கிணறுலாம் எட்டி பார்க்கக்கூடாதுங்க, வா. ஏம்மா நீ வந்து பாருமா, நிறைய தண்ணி நிறைய மீன்லாம் கிடக்குமா, அழகா இருக்கு. தூண்டில் இருந்தால் கூட அந்த மீன்லாம் பிடிச்சிடலாம். குட்டி குட்டி கலர் கலர் மீனாக கிடக்கு. அது மழை பெஞ்சில, அதான் மேலே கிடக்கு தண்ணி. மீன்லாம் நிறைய ஏற்கனவே கிடக்கு, பின்ன மழை பெஞ்சில அதான் கூட கொஞ்சம் மீன் கிடக்கு. கலர் மீன் ஏன்? சரிங்கக்கா, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். ஐயா காய்கறி விலையெல்லாம் எப்படி கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? காய்கறிலாம் எப்பவும் உள்ள விலை தான், இப்போ மழை இல்லை, கொஞ்சம் விலை கூடவேன். என்ன வீட்டில் எதுவும் விசேஷமா என்ன? ஆமையா, நாளைக்கு என் மகளுக்கு நிச்சயதார்த்தம், அதான் காய்கறி வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். காய்கறிலாம் கொஞ்சம் பார்த்து எடுத்து விலையை குறைச்சி போடுங்க. நம்ம ஊர் தானே, உள்ளூருக்குள்ளே வெளியூர்லேயே எனக்கு வாங்கேன், உங்கள்கிட்ட தான் வாங்குறேன். காய்கறிலாம் பார்த்து எடுத்து போடுங்க ஐயா. ஏம்மா அப்படியா, நிச்சயதார்த்தமா? சரி அதுக்கு என்ன, நல்ல காய்கறியாக போட்டுருவோம். காய்கறிலாம் கொஞ்சம் விலைதான், சரி பார்த்து பாராமல் போடுதேன். என்ன அது யாரு? அது என் தங்கச்சி, நிச்சயார்த்தம்ல வந்திருக்கா தங்கச்சி, அதான் காய்கறி வாங்கிட்டு போகலான்னு வந்தோம். நல்ல காய்கறியாக எடுத்து போடுங்க. என்னென்ன காய்கறி வேணுமா? சமையல் பண்ண போறீங்களா இல்லை வீட்டுக்கா? ஐயா சமையல் எல்லாம் கடையில் தான் சொல்லியிருக்கு. மழை தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா, கடையில் தான் சொல்லியிருக்கு. வீட்டுக்கு தான் கொஞ்சம் காய்கறி வாங்கலான்னு வந்தோம். கொஞ்சம் சாம்பார் காய்கறி இருந்தால் போடுங்க, ஒரு 100 ரூபாய்க்கு. பிற கொஞ்சம் காய்கறி கொத்தமல்லி கருவேப்பிலை அதெல்லாம் போடுங்க. வெங்காயம் ஒரு 2 கிலோ போடுங்க. சின்ன வெங்காயமும் போடுங்க. கத்திரிக்காய் இருந்தால் ஒரு 1/4 கிலோ போடுங்க. வெண்டைக்காய் 1/4 கிலோ. கேரட்டு ஒரு 1/2 கிலோ போடுங்க. சரிம்மா சரி, அதுக்கு என்ன போட்டுருவோம், நல்ல காய்கறியாக போட்டுருவோம். ஆமாம் பிள்ளைகள் எங்கே நிக்கி சத்தியெல்லாம்? அவ்வளோ அந்த ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்கலாக்கா, அங்கே போய் இருக்கா. அதான் அப்போ அங்கே போவாங்க, எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அங்கே வரோன்னு சொன்னோம். அப்படியா சரி சரி, ஆமாம் அதில் தேவையானது வாங்கிட்டு நம்ம எல்லாம் வாங்கிட்டு அங்கே போய் துட்டை கொடுப்போம். என்ன காய்கறிலாம் நல்லா இருக்குனாக்கா, நல்லா பச்சை பச்சைன்னு இருக்கேண்ணா. ஆமாம் ஆமாம் லட்சுமி, இந்த காய்கறிலாம் நம்ம ஊர்லேயே விளைஞ்சது தான், வெளியூர் காய்கறி கிடையாது. இது மற்ற ஊரில் உள்ள மாதிரி காய்கறி இல்லை, இது நல்லா இருக்கும். அன்னன்னைக்கு விளையாது, அன்னன்னைக்கு விற்றுருவாங்க. நம்ம விற்று இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படி இப்படி வைக்கக்கூடிய ஆவரமாங்க கிடையாது. நல்லா இருக்கும். பச்சை மிளகா பாரு பளபளன்னு இருக்கா. ஆமாக்கா, காய்கறிலாம் நல்ல பளபளன்னு தான் இருக்குண்ணே. இங்கே வெள்ளை கத்திரிக்காய்லாம் ஃபேமஸில், வெள்ளை கத்திரிக்காய் தான் வாங்க வேண்டியதுனாக்கா. ஆமாம் அவட்ட எல்லாம் சொல்லியிருக்கல, எல்லாம் போடுவார். இங்கே தான் எப்பவும் வருவேண்ணா, பார்த்தும் பாராமல் போடுவார். கொஞ்சம் துட்டு மீதி வந்தாலும் அப்புறம் தரையான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவேன். அந்த நம்ம யாழ்னிக்கு சடங்கு நடந்தில்ல முன்னாடி, அப்பத்துலேருந்தே இவர்கிட்ட தான் சடங்குக்கு காய்கறியும் இவர்கிட்ட தான் வாங்கினோம். எல்லாம் இவர்கிட்ட தான் நம்ம வீட்டில் வாங்குது.
அதனால் நல்ல விலையெல்லாம் குறைச்சிட்டு தான் தருவார். அப்படியா, சரி சரி. ஏக்கா, இங்கே அந்த வெள்ளை கத்திரிக்காய் கிடைக்கும்ல, நான் ஊருக்கு போயில கொஞ்சம் வெள்ளை கத்திரிக்காய் வாங்கி தானேக்கா, அழகாக இருக்கும். அது வந்து சாம்பார்லாம் வெள்ளை சாம்பார்லாம் வச்சா நல்லா இருக்கும். வெள்ளை கத்திரிக்காய் தானே, அது நம்ம தோட்டத்திலே கிடக்க, போவையில் பிடுங்கிக்கோ என்ன. சரிக்கா, நம்ம தோட்டத்தில் வெள்ளை கத்திரிக்காய்லாம் போட்டிருக்கியோ. சரி சரி, அப்போ ஒரு நாள் தோட்டத்தில் போய் பார்த்துக்கிட்டு காய்கறிலாம் பிடிங்கிட்டு வரலாம். ஏய்யா ராஜு, நேற்று வந்துல அந்த காய்கறி, அதில் ஒரு 100 ரூபாய்க்கு சாம்பார் காய்கறி போட்டுவிடு. வேற என்ன வேணுமா? எல்லாம் சொல்லியாச்சு. வேற இஞ்சி பூண்டு ஏதாவது வேணுமா? இஞ்சி பூண்டா? பூண்டெல்லாம் விலை கூடுதல்னு செய்தியில் பார்த்தனே. பூடு எவ்வளவு 1 கிலோ? பூடு 1 கிலோ 350 ரூபா. அரை கிலோ போட்டுருவோமா? ஐயய்யா, அம்புட்டெல்லாம் வேண்டாம். ஒரு ஒரு 1/4 கிலோ கூட வேண்டாம். ஒரு 100 தான் இருந்தால் தாங்க போதும் இப்போதைக்கு, அப்புறம் நான் வாங்கிக்கலாம். சரி சரி. எங்கம்மா, மண்டபத்தில் வச்சா வீட்டில் வச்சா? என்ன வீட்டில் வச்சில்லண்ணே, மண்டபத்தில் தான். வீட்டில் தான் முடிக்கலான்னு இருந்தோம். மழை தண்ணியாக இருக்க, எல்லாம் வெளியே நிற்கும்போது நனைஞ்சிடக்கூடாதுல்ல, அதான் பக்கத்தில் உள்ள மண்டபத்தையே பார்த்தாச்சு. ஆமாம், நேற்று வீட்டுக்கு சொல்ல வந்தேனே, அந்த அக்கடை சொன்னனே, சொல்லலையோ? ஆமாம் ஆமாம், என் பொண்டாட்டி சொன்னாலே. அது நீ தானே, எனக்கு சடார்னு பிடிப்படலை. சரி சரி, அப்போ நாளைக்கு தானே வருவா வீட்டிலேருந்து, நானும் அவ்வளோ வாரம். சரி வந்துருங்கண்ணே குடும்பத்தோடு எல்லாரும். எல்லா ஊரில் எல்லா இடமும் நான் சொல்லிட்டேன். ஏன்னா ஒத்த பொட்டப்பில் வச்சுருக்கோம், நல்லபடியாக நடத்தணும்ல, அதான் எல்லார்ட்டையும் சொல்லியாச்சு. இன்னும் காய்கறி தான் வாங்கணும், சாப்பாட்டுக்குன்னு சொல்லியாச்சு. பூக்கார அம்மாட்ட கொஞ்சம் பூக்கு சொல்லணும், அம்பிட்டுதியன். பூச்சந்தில் போய் வாங்கிட வேண்டியதானே தாயி, பூவெல்லாம் விலை குறவு தானே. அங்கிட்ட போய் வாங்கினா நீ கெட்டினங்கன்னு வாங்கினேன்னா பூ விலை கூடுதலாக சொல்லுவான். அங்கே போனால் ஒரு 10 ரூபா 20 ரூபா குறையும்ல, கணிசமாகவும் இருக்கும். அக்கால தங்கச்சியும் இருக்கையில கெட்டிக்கிடலாமே, பூவை கட்டிக்கிட்டு வச்சா எல்லாரும் வச்சுக்கலாம்ல. ஆமாண்ணே, பார்க்கணும், பூ கட்டுறதுக்குள்ள நேரம் இல்லை. சரி நீங்கள் சொல்லுதீங்களா, பார்ப்போம். பூ கிடச்சா வாங்கிட்டு போகலாம். பக்கத்து வீட்டில் கொடுத்து கெட்ட கொடுக்கலாம்ல அண்ணா. ஆமாம்மா, பூவெல்லாம் வாங்குங்க, வாங்கி கெட்டுங்க, அப்போ தான் நமக்கு கணிசமாக இருக்கும். கெட்டின பூ வாங்கினா இப்படி பூவெல்லாம் தருவா, அது 50 ரூபாம்பா. 1000 ரூபாய்க்கு பூ வாங்கினாலும் பத்தாது. இதே 500 ரூபாய்க்கு வாங்கினேன்னு வையேன், வீட்டில் எல்லாரும் வச்சு வரவங்களுக்கும் கொடுக்கலாம். ஆமாண்ணே, நீங்கள் சொல்லது சரிதான். அப்போ லட்சுமி, நம்ம அங்கே பூ கடைக்கும் போயிட்டு போவோமா? சரிக்கா, பூ மார்க்கெட்டுக்கா, சரி போவோம், போய் வாங்கிட்டு போவோம். என்ன இந்த தக்காளி பழம் இருந்தால் ஒரு 2 கிலோ போட்டுடுங்க என்ன. நம்ம தோட்டத்துலையும் கிடக்கு, பிடுங்கிறதுக்கு நேரம் இல்லை. சரி, ஒரு கிலோ போதும், இல்லாட்டா 1 கிலோ போடுங்க. 1 கிலோவா? சரி சரி. ராஜு, 1 கிலோ தக்காளி போடப்பா. ஆமாம், கோழி மாடு ஆடெல்லாம் வாங்கி விட்டுருந்தீங்களே, அதெல்லாம் இருக்கா? விலையணும் கொடுத்துட்டீங்களா? எல்லாம் இருக்குண்ணே, எல்லாம் கோழி ஆடு மாடு எல்லாம் இருக்குது. நமக்கு பார்க்கறதுக்கு நேரமும் இல்லை. அதான் பேசாமல் பசுமாட்டை யார்ட்டையா கொடுத்துடலாமா என்னமான்னு பார்க்கேன். பசுமாட்டையா? பசுமாட்டை கொடுக்க வந்தால் எனக்கு தாதாயி, நான் பசுமாடு வாங்கணும்னு இருக்கேன். கொடுக்க வந்தால் சொல்லுண்ணே, வேறு எதுவும் கொடுத்துடாத. அப்படியாண்ணே? சரிண்ணே சரி. அப்போ என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டுட்டு கொடுக்க வந்தால் உங்களுக்கு தாரேன் என்ன. ராஜு போட்டுட்டியா? 2 கறிப்பிள்ளையும் மல்லிகட்டும் எடுத்து போட்டுருனே. என்னக்கா பசுமாட்டை கொடுக்கேன்னு சொல்லுத? பசுமாட்டையெல்லாம் ஒரு நாளும் கொடுக்கக்கூடாதுக்கா. நம்ம வீட்டில் நம்மளை மாதிரி வளருதில்ல, அதை ஏன் கொடுக்க? ஏன் அத்தான் பார்த்துக்கிட்டு தானே செய்தாரு, உனக்கு என்ன? அதெல்லாம் கொடுக்காத, சும்மா இரு. அதுக்கு இல்லை லட்சுமி, கல்யாண செலவுக்கு தான் ஆகும் பத்தியா, அதான் பார்க்கேன். பணம் காசும் அந்தளவுக்கு இல்லை, நகை நட்டெல்லாம் திருப்பியாச்சு. இருந்தாலும் மண்டபத்துக்கு கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும், எல்லாம் பார்க்கணும்ல. அதான் யோசிக்கேன், ஒரு மாட்டைக்கிட்ட கொடுத்துருவோமா என்னன்னு. மாட்டை கொடுத்தா எம்புட்டுக்கா கிடைக்க போகுது? மிஞ்சி போனால் ஒரு 10,000 20,000 கிடைக்குமா? அம்புட்டு தானே, அதுக்கு ஏன் மாட்டை கொடுக்க? விடு, நான் ஏதாவது நகை நெட்டெலாம் இருக்குது, இவங்கள்ட்ட கேட்டால் என்ன பேங்கில் வேணால் அடை வச்சு கொண்டு தாரேன். எம்புட்டு வேணும் உனக்கு சொல்லுண்ணே. இல்லை இருக்கட்டு லட்சுமி, பிள்ளைகளுக்கும் வேணும்ல, நகை நட்டை கொண்டு அடை வச்சு என்ன பிள்ளைகள் எது போடும், போட்ட பிள்ளைல வேண்டாம், இருக்கட்டு, பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். என்னக்கா என்னத்தை பார்த்துக்கிறேன் கித்துக்கிறேன்? ஏன்டா ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதுதானே, கொஞ்சம் பணம் இல்லை கஷ்டமாக இருக்குன்னு சொன்னேன். நான் என்ன தரமாட்டேனா? எனக்கு இங்கே தெரியும் நீ எல்லாம் பழங்காசோடு இருக்கியோ நான் நினச்சேன். சொன்னாலாம் தெரியும், அதுக்கு என்ன? ஏன்ட்ட நகை இருக்குக்கா, 10 40 45 பவுன் நகை வச்சுருக்கேன். 20 பவுன் தான் பேங்கில் இருக்குது, மீதி 25 பவுன் கையில் தான் இருக்குது. நான் இவள்கிட்ட கேட்டுட்டு வேணா அடை வச்சு தாரேன் என்ன. ஒரு 2 லட்ச ரூபா தரட்டா? ஐயையோ, அம்புட்டு துட்டுலாம் வேண்டாம், ஒரு 1 லட்ச ரூபா போதும். நம்ம இங்கே ஊருக்குள்ளே தானே, அதனால் எங்களுக்கு உங்கள் ஒரு மாதிரி கல்யாணத்துக்குலாம் அவ்வளோ துட்டுங்க ஆகாது. சாப்பாட்டு செலவும் மண்டபத்து செலவு தான், அதெல்லாம் 1 லட்ச ரூபா வந்தால் முடிச்சிருவேன் அதிலேயே. மற்றபடி சீர்வரிசை நகை நட்டு அதெல்லாம் இருக்குது, அதையே கொடுத்துடலாம். இந்த சாப்பாட்டு செலவுக்கும் இந்த மண்டபத்துக்கும் தான் நமக்கு கொஞ்சம் இடிக்கி. அது இல்லாமல் பையனுக்கும் ஏதாவது கை செயின் ஏதாவது போடணும் பற்றியா? சரிக்கா, அப்புறம் ஒரு 1.5 லட்ச ரூபாயை வச்சு தாரேன். பையனுக்கு எப்படியும் குறைஞ்சது ஒரு 2 பவுனாவது போடாண்டாமா. அப்போ ஒரு 1.5 லட்சம் 2 லட்சமாவது தாரேன். நீ என்ன என் பிள்ளைக்கு என்ன இப்போமா கல்யாணம் வைக்க போகிறேன், அது இன்னும் கிடக்கு வருஷம். அப்போ நீ எனக்கு திருப்பி தந்தால் போதும், சரியாக்கா? அதெல்லாம் பணம் இல்லைன்னு ஒன்று நினைக்காத, நான் இருக்கேன், தாரேன். இல்லை லட்சுமி, மாப்பிள்ளைக்கு ஒன்று வேண்டான்னு அவங்க சொன்னாங்க.
அவங்க சொல்லது அவங்க பெரிய மனசு. நம்ம போடலைன்னா அது நல்லா இருக்கிறத பற்றி, அதுவும் அவங்களும் ஒத்த பையனை தான் வச்சுருக்காங்க, நம்மளும் ஒத்த பொம்பளை பிள்ளை வச்சுருக்கோம். நாளைக்கு அவங்க சொல்ல மாட்டாங்க, சின்ன மீனி ஏதாவது கூட்டத்தில் இறக்கி விடுவாங்க, ரெண்டாவது பெரிய பிரச்சனை வரும், அது மனஸ்தாபம் வரணும், என்னத்துக்கு? அதான் நம்ம செய்யுங்கட்ட ஒழுங்காக செஞ்சிருவோமேன்னு நான் நினைக்கேன். என்ன சொல்லுத? ஏக்கா ஆமாம், நீ சொல்லலாம் சரிதான். நம்ம மாப்பிள்ளை செய்யணும்லக்கா, எப்போம்மா செய்ய போகிறோம்? ஒரு கல்யாணம், அப்புறம் ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல், இவ்வளோத்துக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். எல்லாத்துக்கும் செஞ்சுட்டு இருக்க முடியுமா? அது ஏன் நீ தயங்கு? நான் தங்கச்சி உனக்கு இருக்கெல்லாம் செய்யேன், நீ ஏன்ட்ட கேட்கறதுக்கு எதுக்கு தயங்குத? இருந்தால் தரப்போகிறேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு போட்டு தயங்கிட்டு இருக்க. நான் தாரேங்கா, கவலைப்படாத. நான் யாருக்குமா கொடுக்க போகிறேன்? உனக்கு நான் தரப்போகிறேன், எனக்கு நீ தரப்போகிற, அவ்வளோதான். சரி லட்சுமி, நான் உன்ட்ட கேட்கணும் தான் இருந்தேன். பிற நீ பிள்ளையில வர படிக்க வச்சுக்கிட்டு இருக்க, அதுக்கு துட்டாகும். அதான் நம்ம ஏன் கேட்டு ஒன்றும் கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி தான் கேட்கலாம்மா. மற்றபடி கேட்கக்கூடாதுலாம் இல்லை. ஏக்கா சொந்த பந்தம்னு இருக்குது. இந்த ஒரு கல்யாணம் காட்சிக்கு ஒரு நோய் நொடிப்பட்டா உதவுறதுக்கு இதுக்கு தான் சொந்தம்னு இருக்கும். பின்ன இது கூட உதவலைன்னா என்னக்கா சொந்தம்? நம்மெல்லாம் சொல்லு, ஒரு கூட பரப்பாக இருந்தால் என்ன பலன்னு சொல்லு. அதெல்லாம் நீ மடிக்காத, நான் எல்லாம் இருக்கேன், பார்த்துக்கிட்டேன். சரி லட்சுமி, அவர் சொல்ல மாதிரி பூ மார்க்கெட்டுக்கும் போய் பூ இருந்தால் வாங்கிட்டு போயிடும். என்ன போட்டாச்சானே நேராகு? அந்த போட்டுட்டு இருக்கு கடைக்கு. புதுசாக விலைக்கு பையன் சேர்ந்துருக்கான், அதான் அவன் கொஞ்சம் பையன் தான் செய்வான், அதான் கொஞ்சம் நினைக்கோண்ணா. இந்தாம்மா எல்லாம் அந்த கூடையிலே வச்சாச்சு. இதெல்லாம் மொத்தம் 500 ஆச்சு. எல்லா காய்கறியும் போட்டிருக்கு. இந்த விலைக்கு யாருக்கும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். நம்ம ஒரு பிள்ளைனால, அதுவும் விசேஷனால தான் அந்த விலைக்கு தாரேன். இது நீ வெளியே வாங்கினேன்னா 1000 ரூபா 900 ஆகும். இது 500 ரூபா தான். 500 ரூபாயானே? 500 ரூபாய்க்கு இப்போ காய்கறி வாங்கி என்ன செய்ய? ஒரு இட்லி சாம்பார் தான் வைக்கணும். சரி இருக்கட்டு தாங்க. அக்கா வாங்கு, காய்கறியெல்லாம் பயங்கர விலை பார்த்துக்கோ. 500 ரூபாய்க்கு தாராதுன்னா பெரிய விஷயம். வாங்கிரு, எதனா கையில் கொண்டுட்டு போயிடுவோம். ஏம்மா உனக்கு 500 ரூபா வராது, 500 ரூபா தாரேன் வேண்டான்னு சொல்லுதே. சரி அப்போ இந்த கொஞ்சோண்டு வேணா எடுத்து தாரேன், இதை கொண்டுட்டு போ 200 ரூபா. சரிண்ணே சரி இருக்கட்டு. காய்கறி வாங்கி போட்டாலும் செலவு தானே, செலவாக தான் போகுது. தங்கச்சிலாம் இருக்கால்ல, மீதி இருந்தால் வீட்டுக்கு கொண்டுட்டு போவா. சரிங்கண்ணே கொண்டாங்க. தங்கச்சி இந்த பை எப்படி? இந்தாங்கண்ணே, இந்த கூடையை வந்து தலையில் வச்சு தாங்கண்ணே. ஏக்கா ஒரு ஆட்டோ வேணா பிடிச்சிருவோமா? எவ்வளோ நேரம் தலையில் வச்சு கொண்டு வருவா? காய்கறி நிறைய இருக்குல்ல. இல்லை இருக்கட்டு லட்சுமி, ஏன்னா பக்கத்தில் தான் பூ மார்க்கெட்டு. பூ மார்க்கெட்டில் வாங்கிட்டு அங்கே வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு அப்படி போயிடும்.